அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இன்று மாலை 5 மணியோடு நிறைவேற்றது. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி வருகின்றன. பல நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளின்படி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சில நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தாவேகா சில தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அந்த நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கணிப்புகள் சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ஷபீர் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். விரைவில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஷபீர், சில நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில நிறுவனங்கள் அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு சொல்றாங்க. கணிப்புகள்ல இருந்து ஏதாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? முடிவுக்கு வர முடிகிறதா? இல்லை, இந்த கணிப்புகள்லாம் பார்க்கும்போது திமுகவும் மகிழ்ச்சியாக இல்லை, அதிமுகவும் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 125 தான் கொடுக்குறாங்க. 125, 117, 120 இப்படி தான் பார்டரில் தான் அவங்க கொடுக்குறாங்க அந்த நம்பர்ஸை. எக்ஸப்ட் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க அள்ளி வீசி இருக்காங்க 145 அப்படின்னு. 145 அப்படின்னு ஒரு பெரிய நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு எலெக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒப்பீனியன் போல்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா அது தெரியல. நிறைய பேர் ஒப்பீனியன் போல்ஸ் சொன்னாங்க. பட் ஆனாலும் திமுகக்கு எட்ஜ் இருக்கு அப்படின்றது எக்ஸிட் போல்ஸ்ல அந்த எட்ஜ் ரொம்ப கிளியரா தெரியணும். அது இந்த எக்ஸிட் போல்ஸ்ல பதிவாகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்கிறது அப்படின்னு தான் தெரியுது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அதிமுகவுக்கு கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா 85-90 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. திமுக கொடுத்தா கூட அதே மாதிரி 85-90 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. அதே போல் ஒப்பீனியன் போல்ஸில் தாவேகாவுக்கு ஒரு சீட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போல்ஸ் இப்போ எக்ஸிட் போல்ஸில் தாவேகாவுக்கு 26 தொகுதிகள் வரைக்கும் வரும். 16லேருந்து 26 தொகுதிகள், 13 தொகுதிகள் பிமார்க் நிறுவனம்லாம் அந்த அளவுக்கு சீட் கன்வர்ஷனே தாவேகாவுக்கு இருக்காது. அவங்க ஓட் ஸ்பிளிட்டராக இருப்பாங்க அல்லது ஓட்டை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் திமுக பாருங்க 125, 122, 125 இந்த ரேஞ்ச் தான். அண்ட் அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 அந்த ரேஞ்ச் தான் வருது. 160 வரைக்கும் 160. ஏன்னா கடந்த முறையே திமுக 100 அதாவது திமுக பிளஸ் கொடுக்குறாங்க. இதை திமுக பிளஸுக்கே கூட்டணியோட அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது இந்த ரேஞ்சில் வருது. அப்படின்னு போன முறை 159 கொடுத்தாங்க, திமுக மட்டுமே 133. அப்ப அதுல இருந்து இதுல பெரிய சேஞ்ச் இல்ல பெரிய சேஞ்ச் இல்ல. பட் இந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா +or-5% அப்படின்னு வரும். நீங்க +5% போச்சுன்னா அது வேற நம்பர். பர்சன்டேஜ்ல இந்த சீட்லயே உங்களுக்கு +5 -5 வாங்க. மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்வாங்க. மார்ஜின் ஆஃப் எரர் 3 to 5% நம்பர்ல 5 சீட் முன்ன பின்ன இல்ல 3 to 5% சொல்றீங்க. பெர்சன்டேஜா இருக்கும். ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த மார்ஜின் ஆஃப் எரர் உங்களுக்கு மைனஸ்ல போயிருச்சு அப்படின்னா அந்த 125 கூட வரது கஷ்டம். அப்போ ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல இப்படி இவங்க ப்ரிடிக்ட் பண்ணி இருக்கிறது உண்மையிலேயே இந்த போட்டி என்பது ரொம்ப கடுமையாக இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. அது ஒரு செய்தி இல்ல. 21 ஒப்பிடும்போது இப்ப இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் அப்படியே வருமா நமக்கு தெரியாது. 21 ரிசல்ட்டை நீங்க ஒப்பீடு பண்ணும்போது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வேற ஏதாவது பெருசா மாற்றத்தை கொடுத்திருக்காங்களா? இல்ல நீங்க என்ன பார்க்கணும்னா உங்க சீட் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கொடுக்கல. இப்ப நீங்க பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு சீட்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது நீங்க சொல்லி ஆகணும். ஸோ அதை எந்த கருத்து கணிப்புகளும் அதை வெளியிடவில்லை அப்படின்னும் போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வெளியிடுறோம், அவ்வளோதான். அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா ஆவாதா அப்படின்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கருத்து கணிப்பு எடுத்துட்டு எங்கே தவறு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணும்போது பர்சன்டேஜ்லேருந்து அதை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பெரிய தவறு என்பது இருக்கும், குளறுபடி இருக்கும். பட் ஒரு இண்டிகேஷனை இதை கொடுக்கும் அப்படின்வாங்க. எனக்கு கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன், நான் பார்க்குற இண்டிகேஷன் என்னன்னா, உங்களுக்கு லோவர் லிமிட்லேயே
கூட்டணிக்கே வந்து 120 122 அப்படின்ற இடத்துல இருந்து அது துவங்குகிறது அப்படின்னா அப்போ அது என்ன ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவாக இருக்கிறது? அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு மீண்டும் வந்து ஒரு எட்ஜ் இருந்தாலும் அது வந்து ஒரு டஃபா இருக்கு அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே வராது அப்படின்னு சொன்ன தாவேகாவுக்கு 10 முதல் டபுள் டிஜிட்ல அவங்க வந்து சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா பல இடங்கள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது அப்படின்றத நம்ம கிளியரா புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேகா எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எந்தெந்த ஜோன்ல எப்படி வாங்குறாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த நம்பர்ஸ் வந்து மாறும் திமுக அதிமுக. ஓகே, திரு சாமிநாதன், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல இந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்க எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மாற்று அப்படின்னா அது அதிகபட்சமாக 26-25 தொகுதிகளுக்குள்ளதான், அவ்வளோ பெர்சன்டேஜுக்குள்ளதான், பைப்போலார் தான், இருதுருவ அரசியல் தான், திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா இந்த எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது? இல்ல, இந்த தேர்தலில் அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதுதான் நமக்கு சொல்லுது. அது இந்த தேர்தலுக்கான விஷயத்தை சொல்லுது அப்படின்னு பாக்குறேன். ரொம்ப முக்கியமா சார், நீங்க கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் சபீர் சார் சொன்ன மாதிரிதான் இடங்களாக அது கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அது குறைந்தபட்சம் ஒரு 5 இடங்கள் 10 இடங்கள் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து அது தொடங்குது. பட் அதுக்கான ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதமாக இதுல பதிவாகல, வெற்றி சதவீதமாக பதிவாகல. நம்ம தொடர்ந்து பல கட்டங்கள்ல நானுமே கூட குறிப்பிட்டிருந்தேன், இருமுனை போட்டி அது கூர்மையாக்குது. தமிழக வெற்றி கழகம் மட்டும் களத்துல இல்லைன்னா திமுக அவர்கள் சொன்னதை போல 200 இடங்கள் என்பது ஒரு பெரிய இலக்காக இருந்திருக்கலாம். அது அந்த ரோல பண்ணிருக்கு தாவேகா. கிட்டத்தட்ட அதிமுக கடந்த முறை ஒட்டுமொத்தமாக அந்த அணி 75 இடங்கள் ஜெயிச்சாங்க. இப்ப நமக்கு தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புல அந்த இடத்தை ஒட்டியே ஒரு குறைந்தபட்ச இடமாக தொடங்குற அளவுக்கு அந்த போட்டியை கூர்மையாக்குறதுல தாவேகாவினுடைய பங்களிப்பு இருக்கு. இன்னொன்று, தாவேகா இவ்வளவு இடங்கள் வாங்குது அப்படின்னா எதிர்கட்சியாளர் அதுதானே சொன்னாங்க. அதுவும் ஆரோக்கியமா எல்லா விவாதங்கள்லயும் பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் என்னன்னா, விஜய் வந்து ஒரு ஸ்பாயிலர், விஜய் வந்து ஒரு டிஸ்ரப்டர், அவ்வளவுதானே சொன்னாங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ளதானே தாவேகாவை விஜய அடக்குனாங்க. அதை கடந்து ஏதாவது அவர் செஞ்சிருக்காரா? இல்ல, இந்த தேர்தல்ல அவர் வந்து இரட்டை இலக்கத்துல ஒரு சர்வேல வர்றதுங்கிறதே, கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல வர்றதுங்கிறது இதற்கு முன்பு மாற்று என்று வந்து யாருமே எடுக்காத எண்ணிக்கை தானே சார். அந்த வகையில் இது தாவேகாவுக்கும் ஒரு ஆரோக்கியம் தான் அப்படின்னு பாக்குறேன். நீங்க ரொம்ப குறிப்பா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக களத்துல இருக்கிறார், போராடுகிறார், மக்களுக்காக நிற்கிறார். அந்த நாம் தமிழர் கட்சி எந்த வெற்றியும் பதிவாக முடியல. மக்கள் நல கூட்டணி அமைத்த போது எந்த வெற்றியும் பதிவாகல. தொடர்ச்சியாக பல பேர் மாற்று என்று வந்த கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறார். அதோடு ஒப்பிடுகிறப்ப தாவேகா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு பிளே பண்ணிருக்காங்க இந்த தேர்தலுங்கிறத பாக்குறேன். அதை விட முக்கியமா அது அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. நான் தொடர்ந்து பல இடங்களில் சொன்னேன், அதிமுக வெற்றி பெறுவது வெற்றி பெறாதது ரெண்டாவது. அதற்கு இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கான அடித்தளம் என்பதே கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்பு. அதை விஜய் விதைத்திருக்கிறார், பலனை அதிமுக அறுவடை செய்திருக்கிறது. அதுதான் நீங்களே பல விவாதங்கள்ல நானே இந்த கேள்வியை முன்வைத்திருக்கேன். நீங்களும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். விஜயகாந்தோடோ சீமானோடோ கமலஹாசனோடோ மக்கள் நல கூட்டணியோடோ விஜயை ஒப்பிட்டு கேள்வி கேட்கிற போதெல்லாம் அப்படி ஒப்பிடாதீங்க, அந்த ஒப்பீடு சரியானது இல்லை, விஜய் தனித்துவமானவர், விஜய்க்கான திரைப்பிரபலம் வந்து ரொம்ப அதிகம், அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அதிகம், அவருக்கான வாக்கு சதவீதம் அதிகம்னு தனித்து தான் பார்த்தோம். ஆனா இப்போ மாற்றுங்கிறவங்களை நம்ம மீண்டும் அந்த கேட்டகரிக்குள்ளேயே விஜயை கொண்டு வர்றதுங்கிறது ஏற்கனவே செஞ்ச ஒப்பீட்டுக்கு முரண்பாடா இருக்காது? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன் சார், இப்படி பல பேர் வந்திருக்காங்க மாற்று என்கிற பேர்ல, அவர்களால் எடுக்க முடியாத ஒரு எண்ணிக்கையை நோக்கி விஜய் நகர்ந்திருக்கிறார்ல, அந்த இடம் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய இடம் சொல்றேன். இன்னொன்று, இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சார், எல்லாமே கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல 125 130 அந்த ரேஞ்சில் தான் தொடங்குறாங்க. நீங்க வெல்வோம் 200 அது திமுகவினுடைய கோஷ்டம். ஆனா எங்கேயுமே 169 உச்சபட்சமா கொடுத்திருக்கிறது. அக்னி நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய 169 என்பதான் உச்சபட்சமா இருக்கு. அவன் 170 என்பதாக கூட போல. நீங்க இதை அப்படியே நீங்க போன நாடாளுமன்ற தேர்தலோட பொருத்தி பாருங்க சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுக்கு பாஜகவுக்கு கணித்த கணிப்பு என்ன? பல நிறுவனங்கள் கணித்தது 300க்கு மேல போவாங்க, தனிப்பெரும்பான்மையா வரும்னாங்க. இந்த கணிப்பு ரிசல்ட் இல்ல, இது கணிப்பு. அப்ப இதை விட ஒரு 10% 5% குறையலாம் அல்லது கூடலாம். திமுகவுக்கு இன்னும் கூடலாம் ஒருவேளை, அல்லது திமுகவுக்கு குறையலாம், விஜய்க்கு இன்னும் குறையலாம் ஒருவேளை, அல்லது கூடலாம். பட் இந்த எண்ணிக்கை தொடங்குற இடமும் முடிகிற புள்ளியும் ஒரு ஆபத்தான விளையாட்டை தானே காட்டுது. நீங்க 122 தான் தொடங்குது, தனிப்பெரும்பான்மை 118, அவங்க 122 தொடங்குறது பிளஸ் அந்த அணியோடு சேர்த்து
நீங்க அதே நேரத்தில் அது முடியக்கூடிய இடம் 169. அப்ப நீங்க ஒரு கட்சிக்கு சாதகமாவே அலை வீசலங்கிறது இதுல காட்டுது. சரி, அதான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பேசணும். இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஆன்டி இன்குமென்சி அப்படிங்கிறதோடைய இந்த தேர்தலை திமுக எதிர்கொண்டிருக்கு. ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து அந்த அதிருப்தியோடு மீண்டும் 2வது முறையாக இந்த எலெக்ஷன்ல அவங்க சந்திக்கிறாங்க. 2வது விஜய்ங்கிற ஒரு திரைப்பிரபலம் வர்றாரு, தேர்தலுக்கு வராருங்கிறதுடைய அதனுடைய தாக்கம். இந்த இரண்டும் தான் நீங்க சொல்ற இந்த குறைந்த எண்ணிக்கையிலிருந்து வெற்றி சதவீதத்தை திமுக துவங்குகிறதுக்கான அடிப்படை காரணங்களாக அமைஞ்சிருக்கும். பேசும். திரு கோட்டீஸ்வரன், கணிப்புகள் சொல்லும் செய்தி என்ன? பக்குன்னு இருக்கும் தேர்தல் நிற்கிறவங்களுக்கு பார்க்கும்போது. 4 நாளைக்கு முன்னாடி பிபி கிபிலாம் எகிர வைக்கிறது இன்னைக்கு எக்ஸிட் போல்லே எகிர வைக்கிறாங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கே இன்னைக்கு உள்ளதுல. பேட்டர்ன் இருக்கும். சரி, அப்போ இந்த 7 கருத்து கணிப்பு வந்திருக்கு. பேட்டர்ன் வந்து இது நம்ம ஆல்ரெடி பேசினது தான். இல்லை அட்லீஸ்ட் நீங்களே என்ன நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, நானுமே சொல்லியிருக்கேன். போட்டி என்பது 2 கட்சிக்கு நடுவில் தான். ஒன்று திமுக, ஒன்று அதிமுக. இதுக்கு எதுக்கு 7 கம்பெனி, அதுக்கு வந்து எக்ஸிட் போல், அதுக்கு நம்பரு. சார், அதாவது ஷபீர் அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியம். அந்த போல் பர்சன்டேஜ் அவர் சொன்னார் பாருங்கள். அதாவது ஒரு 3-4% வித்தியாசம் வந்துச்சுன்னாமே அது ரிசல்ட்டை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸிட் போல்ஸ் வந்து அது நம்பகத்தன்மை என்பது என்ன கேட்டால் வந்து அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம் ஜாலியாக. ஏன்னா அவங்களே நிறைய நேரத்தில் கருத்து கணிப்பு வெளியிட்டு அழுத காலங்களை பார்த்துருக்கோம். இன்னொன்று, சரி ஒருத்தருக்கு நல்லா வருது, இப்போ டிஎம்கே வந்து நல்லா இருக்குது, இன்றைக்கி நைட்டு டிஎம்கே நைட்டு நல்ல நிம்மதியாக படுத்து தூங்க முடியும்னா முடியாது. ஏன்னா சமூக ஊடகத்தில் இருந்தால் தாவேக்கானுடைய அந்த உச்சக்கட்ட பரபரப்பு இருக்கு இல்லைங்களா, அது இதை விட அதிகமாக இருக்குது. அப்போது இது பார்ப்பாங்க. அதிமுக பார்க்கும்போது என்னப்பா இது 2021 நம்பர் அப்படியே திருப்பி போட்டுக்கிறீங்க அப்படின்வாங்க. சரி, போட்டதான் போட்டு அது என்னப்பா தம்பிக்கு 16லேருந்து 26 கொடுக்குறாங்க விசிலுக்கு, 26 பேர் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடுத்த 3 நாள் படும். என்னை பொறுத்தவரைலாம் என்னென்னா இது வந்து ஒரு பார்க்கும்போது ஓகே, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபன் மாதிரி பார்த்துட்டு ஒரிஜினல் ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஏற்றுக்கல நீங்கள். நான் என்னைக்கும் எக்ஸிட் போல்ஸில் எக்ஸைட் ஆகிறதே கிடையாது. ஏன்னா அதிமுக வரும் அப்படின்னு 2 கருத்து கணிப்புகள் சொல்லுது, அதையும் ஏற்றுக்கலையா? எதுக்கு 4 நாள் கழிச்சு ஒரிஜினல் வரும்போது டூப்ளிகேட்டை வச்சு நம்ம எதுக்கு பண்ணின்னு இருக்கோம்? இதுக்கு எதனா சார், இதெல்லாம் வந்து ஒரு தொகை கொடுக்கப்பட்டு களத்தில் போய் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அது அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிறத வந்து இதில் போய் இன்டர்பிரேட் பண்ணுறதுன்றது ஒரு இது. பட் மேபி இதில் என்ன அவங்க இந்த 6 பேரும் இல்லை 7 பேரும் சேர்ந்து ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார் வந்து முதலமைச்சராக ஆகலை இது பிரகாரம் பார்த்தா. இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் தான் போட்டி, நாங்கள் தான் மாற்று அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னது எடுபடலை அப்படின்னு அந்த டைரக்ஷனை வச்சு நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இதில் வந்து டேக்அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒருத்தர் CNN 0 போட்டிருக்கிறாரு, மற்றவைக்கு தாவேக்காக 4 to 10 போட்டிருக்காங்க. இப்போ அந்த லாஸ்ட் அந்த 2 காலம் இருக்கு பாருங்க, அந்த 2 to 6, 1 to 6, 0 to 6, அது யார் அந்த 6ன்னு எனக்கு தெரியல. இல்ல நம்பரே வராது கார்த்தி, இல்ல ஒரே ஒரு நம்பரே வராது தாவேக்காவுக்கு. அதுதான் வந்திருக்கேன் கூட ஜெயிக்க மாட்டாங்க. கரெக்ட், கண்கொள்ளா காட்சி. அது அப்படியே இது நம்பர் தாவேக்கா நம்பரே வந்ததுன்னா அது வந்து உண்மையிலே தாவேக்காக்கு நற்செய்தி தான். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே திமுக பிளஸ் பாத்தீங்கன்னா 125ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த 125 அப்படின்றது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு. இதுவே வந்து ஒரு பேட் நியூஸ். இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு நற்செய்தியாவோ, அதே மாதிரி அதிமுகவுக்கு வர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர்ல தான் கொடுக்குறாங்க. நீங்க 2016ஆம் ஆண்டு செய்தின்னு பாத்தீங்கன்னா அப்ப யாருக்குமே இல்ல, யாருக்குமே இல்ல. அதுதான் இல்ல இதுல நீங்க 2016ஆம் ஆண்டு இதே மாதிரிதான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க, எக்ஸெப்ட் 1 ஆக்சஸ் மை இந்தியா மட்டும்தான் இல்ல அப்படின்னாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே தப்பா போயிருச்சு. ஸோ இதோடைய தப்பா போறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறது. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ்ல இவ்வளவு ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்ல அவங்க தமிழ்நாட்டில் பொதுவாகவே வந்து போல்ஸ்டர்ஸ் உடைய ஒரு நைட்மேர் அப்படின்வாங்க. நீங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ப்ரிடிக்ட் பண்றது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், நீங்க பைபோலார் கான்டெஸ்ட்லயே அவங்களால ப்ரிடிக்ட் பண்றது கஷ்டம் அப்படின்வாங்க. அப்போ ஒரு ஒரு 4 முனை போட்டியில தமிழ்நாட்டை அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட முடியுமா அப்படின்றது. இன்னொரு சர்வேவும் வந்திருக்கு, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, ஒரு ஹங் அசம்பிளி வரும் அப்படின்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு 75 தொகுதியில் கொடுக்குறாங்க, அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நம்பரு, தாவேக்காக்கு அதுல 67 தொகுதிகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன டேட்டா, என்ன சாம்பிள் சைஸ், அந்த சாம்பிள் சைஸை என்ன ஃபார்முலா வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ரூல் அவுட் பண்ணிடலாமா? இத வேண்டியது இல்ல. இப்போ நீங்க இன்னைக்கு மட்டும் தான் இத பேசுவோம். எக்ஸிட் போல்ஸ் பேசக்கூடிய காலம் என்பது இன்னைக்கும் நாளைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் போல் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த எக்ஸிட் போல்ஸோட நம்பர்ஸ்லாம் வந்து இட் பிகம்ஸ் இன்சிக்னிஃபிகன்ட். இதெல்லாம் வந்து நம்ம பேசவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி இன்னொரு டிபேட்ல 5 வருஷம் கழிச்சு
2026 வந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் பாத்தீங்களா தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை மேற்கோள் காட்டி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த எக்ஸிட் போல்ஸ் உருவாக்கி இருக்கிறது. இந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே வருமா அப்படின்றது வந்து வராம போகணும்னு இல்ல இல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க அதான் அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் வரும்போது பட் இதை சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வந்து ரொம்ப போல் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா திமுகவுக்கு ஒப்பீனியன் போல்ஸ்ல எல்லாமே வந்து திமுக தான் முன்னிலை, திமுகவுக்கு தான் வந்து பெரிய அளவில் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்ன இதுல நீங்க திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸே வந்து 118ல இருந்து ஒரு 6 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கல்ல, அது கூட்டணிக்கே அப்படிதானே கொடுக்குறீங்க நீங்க. அப்போ இந்த கான்டெஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு. அப்போ இதை வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுறது சரியா இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி என்பது வருது. அவ்வளவுதான் பேசுவோம். திரு செந்தில், பெரும்பான்மையான நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து மகிழ்ச்சியா இல்ல தனிப்பெரும்பான்மைக்கு ரொம்ப நெருக்கமா அந்த எண்ணிக்கை தொடங்குது அதை பார்த்து வருத்தமா? இல்லைங்க, என் நிலைப்பாடு தொடக்கத்திலேருந்தே ஒன்றுதான். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி உறுதியாக அமையும். அது என்னுடைய விருப்பமும் அதுதான், என்னுடைய யதார்த்தமும் அதுதாங்கிறத தான் நான் இந்த வார்த்தையை எக்ஸாக்டா நான் நேர்பட பேசியே பயன்படுத்தியிருக்கிறேன். திமுக ஆட்சி அமையக்கூடாது அல்லது அமையவே செய்யாது என்று எதிர்பார்த்து கருத்துக்களை பரப்பியவர்களுக்கு ஒருவேளை இது அதிர்ச்சியாக இருக்கலாம். ரைட், ஓகே. அதுல எனக்கு இதுல அதிர்ச்சி இல்ல, எனக்கு வந்து எதிர்பார்த்த உண்டு தானே, அதனால யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நகர்கிறேன். இப்போ நீங்க விருப்பம் யதார்த்தம்னு ரெண்டு நான் ஒவ்வொரு முறையா சொல்லிக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நான் திண்ணமாக சொன்ன போது நீங்க என்ன பாஜக ஆதரவா பேசுறீங்களான்னு ஒரு குரல் வந்துச்சு. நான் சொன்ன பாஜக ஆட்சி அமைக்கும், ஆனா தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காது. 250 சீட்டு வருவாங்க, அரௌண்ட் 250. அது அப்படியே தான் நடந்துச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெல்லும் என்று சொன்னேன். இதெல்லாம் பொதுவெளியில நான் பதிவு பண்ணது அப்படியே இன்னமும் இருக்குது, அப்படியே நடந்துச்சு. 2019 தேனியில் மட்டும் தோற்பார்கள், 39 இடங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என்று சொன்னேன். அது அப்படியே நடந்துச்சு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை மிக துல்லியமாக கடைசி நிமிடம் முறை சொன்னேன். அது அப்படியே தான் நடந்துச்சு. இப்பொழுது நான் சொல்றேன், விஜய் விவகாரம் நீங்க புதிய தலைமுறை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்கிரீன்ல ஒரு செய்தி போது தெரியல எனக்கு, ஸ்கிரீன் சரியா தெரியல, பார்க்க முடியலையா? தாவேகா முன்னிலைன்னு ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், அதுதான் என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர்களுடைய கணிப்புல என்ன போகல, நான் என் கணிப்பை சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க கேட்ட 98 முதல் 120 தொகுதிகள் வரைக்கும் தாவேகா வெல்லும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து உங்களுடைய இல்ல உங்களுடைய கேள்வி நான் முடிச்சுட்டு எனக்கு அது ஸ்கிரீன்ல தெரியல. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன். அந்த கருத்து கணிப்போட சேர்த்து உங்களோட பதில சொல்லிடலாம். எஸ், ரெண்டு செய்தி சார். நான் சொன்னது இதுக்கு முன்பாக நான் பேசுனது எதுவும் கேட்கல இல்லையா? திருப்பியே சொல்லிடலாம், நீங்க முழுவதுமாக பதிவாகல. ரைட், ஓகே, நல்லது. இதுதான் சார், நான் நீங்க கேட்ட கருத்து கணிப்பு முன்பாக நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறத நான் உறுதியாக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. இந்த கணிப்போடு சேர்த்து நான் என் கணிப்பை நான் திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன். 2024 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது, 250 சீட்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிறது நான் பொதுவெளியில் பகிர்ந்த கருத்து. வீடியோவாகவும் என்னுடைய சமூக தளத்திலும் அது அப்படியே தான் நடந்துச்சு. 2024 தமிழ்நாட்டில் 40 இடங்களில் திமுக கூட்டணி வெல்லும் என்பதையும், 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேனியில் மட்டும் தோற்பார்கள், மற்ற இடங்களில் வெல்வார்கள் என்பதையும் மிகச் சரியாகவே சொல்லியிருந்தேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை முந்தைய தினம் வரை சொன்னவன் இந்த முறை நான் உறுதியா சொல்றேன், திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். இப்ப நீங்க கேட்ட அந்த குறிப்பான ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு சார், 2021 அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே தப்பா போன கருத்து கணிப்பா அதை அவங்க குறிப்பிடுறாங்க. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா கோயிங் as high as 175 to 195 சீட்ஸ். யாருக்கு கொடுத்தாங்கன்னா டிஎம்கேக்கு கொடுத்தாங்க கடந்த முறை. அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 இடங்கள் கொடுத்திருந்தாங்க சார். ஆனா ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு தெரியும். சரி, இது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கேரளாலையும் தி சேம் நீங்க சொன்ன அந்த நிறுவனம் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா அண்ட் ஆவரேஜ் போல் ஸ்டார்ஸ் அண்டர்எஸ்டிமேட். நீங்க வந்து எல்டிஎஃப்க்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ணாபின்னா கொடுத்திருந்தாங்க. டுடேஸ் ஆக்சிஸ் இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா ஓவர் எஸ்டிமேட்டட் தி எல்டிஎஃப் பெர்ஃபார்மன்ஸ் தி மோஸ்ட் ப்ரெடிக்டிங் 104 இருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ரைட்டுங்களா? சோ இது இருக்கணும். இது எல்லா காலத்துக்கும் அவங்களுக்கு சாதகமா ஒண்ணு எடுத்து பேசலாம். ரைட், பட் தாவேகாவுக்கு அதிக எண்ணிக்கை கொடுத்ததுனாலயா? நான் அப்படி சொல்லல, நான் அதை சொல்லல. நீங்க ஒரு நிறுவனத்தை சொல்றீங்க, நான் அதுக்கு முன்பாக எல்லா நிறுவனங்களையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கையில எடுத்து வச்சேன். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதற்கு முன்பு என்ன கணிச்சிருக்காங்க அப்படிங்கறத எடுத்தேன். நான் தாவேகாவுக்குன்னு இல்லை, நீங்க அதை கேட்டதுனால நான் சொல்றேன். அது இருக்கிறதுலே மிக மிக, ஏன்னா கடந்த முறை அவங்க திமுகவுக்கு தானே கொடுத்திருந்தாங்க, இந்த முறை தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று. இன்னொன்று சார், இங்க நண்பர் ஷபீர் சொன்ன ஒரு வாதம்,
ஒரு 5% வரைக்கும் முன்ன பின்ன மாறும் அப்படின்னு சொன்னார். அது கரெக்ட். ஒரு 5% வரைக்கும் மாறும்போது நான் 5% வரைக்கும் மாறினா கூட விஜயால ஆட்சி பிடிக்க முடியாது கூட இருக்கு இல்லையா? மத்த கருத்து கணிப்புகளை வச்சு சொல்றேன். நீங்க இந்த ஒரு கருத்து கணிப்பை விட்டு மத்த கருத்து கணிப்புகள் அடிப்படையில் 5% இல்ல 10% போட்டாலுமே அவருக்கு வேற யாரும் அந்த சீட்ஸை கொடுக்கல அப்படிங்கிறது நான் இப்பொழுதும் உறுதியாக நம்புறேன் சார். ஒரு விஷயத்த நம்புறேன், நம்ம 4ஆம் தேதி பார்க்கலாம். நம்ம யாரும் கடவுள் இல்லை, நம்ம சொன்னது அப்படியே நடக்கிறதுக்கு. எல்லோரும் அவரவர் அனுபவத்திலிருந்து ஒரு கணிப்பை கணிக்கிறோம், சிலருக்கு வந்து விருப்பத்திலிருந்து கணிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய அஇஅதிமுகவுடைய வாக்கு சதவீதம், இந்த 2 வாக்கு சதவீதத்திலும் விஜய் கொஞ்சம் சேதாரத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கறத நான் தொடக்கத்திலேயே சொல்றேன். கார்த்திகேயன் சார், உங்களுக்கு தெரியும், நேர்பட பேசிலேயே நான் பலமுறை பதிவு பண்ண வாதத்தை நான் மீண்டும் நினைவுற்றேன். தாவேக்காவை பற்றி என்னுடைய பார்வையை நான் தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன். அவர்களை குறை மதிப்பீடு செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, அவர்களை மிகை மதிப்பீடு செய்வதற்கான தரவுகள் இல்லை. இந்த வார்த்தையை நான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா நான் எல்லா விவாதத்திலையும் சொல்லிட்டு வரேன். நாளைக்கே தாவேக்கா ஆட்சியை பிடித்துவிடும் என்பதில் எனக்கு துள்ளியும் நம்பிக்கை இல்லை, அது நடக்காது. ஆனா அவங்களுக்கு ஓட்டே விழாதுன்னு சொல்றதுல எனக்கு மாற்றுக்கிறது இருக்கு. அவங்க கணிசமான வாக்குகளை வாங்குவார்கள். சில இடங்கள்ல 8, சில இடங்கள்ல 10, சில இடங்கள்ல 12, சென்னை போன்ற இடங்கள்ல அதை 20 தாண்டும், 20 விழுக்காட்டை தாண்டும். இல்ல சீட்டே கொடுத்திருக்காங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். அடுத்த வரேன். அதிகபட்சம் 26 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவார்கள் எண்ணிக்கையே கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் சொன்னதை சொல்றேன். நான் சொன்னதை நான் மாத்தி சொல்ல முடியாது இல்லையா? நான் சொன்னதை சொல்றேன். 8, 10, 12 சென்னை போன்ற பெருநகரங்களில் 20 விழுக்காட்டிற்கு அதிகமாக அவர்கள் பெறக்கூடும் அப்படிங்கறது என்னுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. வெற்றி என்ற இடத்தில் அவங்க சென்னை சிட்டியில ஒரு சில இடங்களை வெல்லலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனா வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அவங்க டபுள் டிஜிட்ல அவங்க இடங்களை பெறுவார்கள் அப்படிங்கிறதாக இருக்கிறது. எது எப்படி ஆகல, இப்ப எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நகர்ந்து இருக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. நாம பல விவாதங்கள்ல கூட்டம் கூடும், அது வாக்குகளாக மாறுமா, வேட்பாளர்கள் கிடைப்பார்களா, பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்குமா அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில பிரச்சாரத்திற்கே வரல, பல பிரச்சாரங்கள் ரத்து விஜய்னால, இப்படிலாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில இரட்டை இலக்கத்துல சதவீதம், இரட்டை இலக்கத்துல எண்ணிக்கை அதிகபட்சமா 120 தொகுதிகள்னு ஒரு நிறுவனம் மன்னிக்கணும் கார்த்திகேயன் சார், மன்னிக்கணும், பெருவாரியான வாதங்கள் அப்படி வைக்கப்படல. விஜய்க்கு ஆதரவான வாதங்கள் எப்படி வைக்கப்பட்டுச்சு? ஆளுநர்கிட்ட போய் அவர் அமைச்சர்கள் பட்டியலே கொடுத்தாரு. நீங்க பேசுறீங்க? அப்படித்தான் வாதம் வச்சவங்க. நீங்க ரெட்டை இலக்கத்துல பெறுவாரு, 8 தொகுதி பெறுவார், 10 தொகுதி பெறுவார்லாம் யாருங்க பேசல. விஜய்க்கு ஆதரவாக பேசி அத்தனை பேர் என்ன சொன்னாங்க? அவர் வெற்றி பெற்று விட்டார். நீங்க யதார்த்தம், அதான் சொல்றேன், விருப்பம் வேறு யதார்த்தம் வேறு நான் சொன்னேன். நீங்க விருப்பத்தை எல்லோரும் விருப்பத்தை பேசினாங்க. சார் நான் இப்படி வரேன் சார், நீங்க கொஞ்சம் நம்ம தயவுசெய்து ஒரு அரை நிமிடம் கொடுங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்க, எல்லாரும் என்ன வாதம் வச்சாங்க? திமுக கூட்டணி நீடிக்காதுங்க, உடஞ்சிருங்க. நீங்க எழுதி தரம் பாருங்க, காங்கிரஸ் தாவேக்காவோட போகுங்க, நீங்க பாருங்க இவர் அவரோட போயிருவாருங்க, பிசிக்கு அந்த கூட்டணியில நீடிக்க, இப்படி எல்லாமே சொன்னாங்க. தேர்தல் வந்துச்சு. தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட கூட்டணி மாறும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் சொன்னார், தேர்தலுக்கு முந்தைய நாள் கூட்டணி மாறுங்க. தேர்தலே வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸிட் போல்ல நிக்கிறோம். எக்ஸிட் போல்ல என்ன சொல்றோம்? இந்த முடிவுகளை மாறக்கூடுங்க. ஒரு 5% அப்படி வரும், இப்படி வரலாம், அல்லது வேற மாதிரி வரலாம். அதிமுக ஓட்டு இங்க போயிருக்கலாம், இந்த ஓட்டு அங்க போயிருக்கலாம். சரி, இப்ப மே 4ஆம் தேதி ஏதோ ஒரு முடிவு வரப்போகுதுங்க, யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைக்க போறாரு விடுங்க. நான் திமுக ஆட்சி அமைக்க நம்புறேன், சரிங்களா? ஒருவேளை என் நம்பிக்கை சரியாக இருந்து திமுக ஆட்சி அமைக்குதுன்னு வைங்களேன், திமுக ஆட்சி அமைக்க கூடாது என்று விரும்பியவர்கள் அல்லது திமுக ஆட்சி அமைக்காது என்று வாதிட்டவர்கள் அதுக்கு ஒரு புது காரணம் சொல்ல போறாங்க. கரெக்டா? அப்படித்தானே இருக்க போது ஃபேக்டா. சோ இது எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கிறது. மே 4ஆம் தேதி எல்லா முடிவும் தெரியும். ஆனா கோட்டீஸ்வரன் சார் சொன்ன ஒரு கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நான் அதை தொடக்கத்திலேருந்து நானும் சொல்லிட்டு வரேன். இந்த தேர்தல் அப்படிங்கிறது அப்படி டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு மாறிடுச்சானா இல்ல. இன்னமும் கூட நீங்க அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. களம் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேவாக இருக்கிறது. டிவிகே பல இடங்கள்ல ஏடிஎம்கேவை 3வது இடத்துக்கு தள்ளலாம், அது கடும் போட்டியை கொடுக்கலாம். காரணம், அவர் எம்ஜிஆர் கொண்டாடினார், ஜெயலலிதா மேடத்தை கொண்டாடினார், திமுகவை மட்டும் கடுமையாக விமர்சித்தார். ரொம்ப தெளிவாகவே புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில திரு ஆதுவர்ஜுனா அவர்கள் நாங்க ஏன் ஏடிஎம்கே ரொம்ப அடிக்கல அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டு எங்களுக்கு வரணுமே பேசினார். இல்ல அப்படி பொசிஷன் பண்ணதுனால தானே திமுக தாவேக்கான்னு பொசிஷன் பண்ணதுனால தானே ரெட்டை இலக்கத்துல தாவேக்கா எண்ணிக்கையில சீட் பெறாங்க. அதிமுகவுக்கு கணிசமான தொகுதிகள் குறையுது. இல்ல 2021 தேர்தல் முடிவு பறையே எண்ணிக்கை இருக்கு. இது நடக்கலைன்னா அது எப்படி நடந்திருக்கும்? அப்படி இல்ல, அது ஓகே, அது அவங்க ஸ்ட்ராட்டஜி, அது எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் அதையும் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க நான் கேட்கல, அது அவங்க கட்சி அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஆனா என்ன வாதம் வைக்கப்பட்டுச்சு? இப்ப இதுக்கு முன்பாக கூட பேசிய சகோதரர் ஃபேன் கூட சொன்னார், மக்கள் நல கூட்டணியை உதாரணம் காட்டினாரு
நம்முடைய மக்கள் நீதி மையம் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் உதாரணம் காட்டினாங்க. ஏன் விஜயகாந்த் உதாரணம் காட்டல? காமிச்சார் விஜயகாந்த் இல்ல, நான் மேபி சாரி, எனக்கு ஒருவேளை கவனிக்கலன்னா மன்னிக்கணும், சாரி. விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலே ஒரு சீட்டு வின் பண்ணாருங்க. நீங்க வின் பண்ணாத உதாரணத்தை காட்டுனாலும் சொல்றேன். இல்ல, முதல் தேர்தல்ல ஒரு சீட்டு வின் பண்ற விஜயகாந்த் எங்க முதல் தேர்தல்ல இரட்டை இலக்கத்துல வின் பண்ண போறதாக கருத்து கணிப்புல வெளிவந்திருக்கு. ஒருவேளை அது நடந்தா விஜய் எங்க அப்படிதானே வின் பண்ண போறதாக ரைட். எலெக்ஷன் ரிசல்ட் வரலாம். ரெண்டு செய்தி. 8 விழுக்காடு விஜய் வாங்கிய போது களத்தில் கலைஞர் இருந்தார், களத்தில் ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க. இவர்கள் இருவரையும் எதிர்த்து விஜயகாந்த் 8 விழுக்காடு வாங்கி ஒரு தொகுதியில வெற்றி பெற்றார். சரியா? கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு, ஜெயலலிதா மேடம் மறைந்த பிறகு, குறிப்பாக ஆன்டி டிஎம்கேவை மட்டும் கார்னர் பண்ணி அஇஅதிமுகவிற்கு பல்வேறு குழப்பங்கள், ஸ்பிளிட்டு, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்த பொழுது திமுகவிற்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திய விஜயையும், திமுகவும் அதிமுகவும் வலிமையாக இருந்த போது மேடம் ஜெயலலிதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த போது திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்தடித்த விஜயகாந்தையும், ரொம்ப முக்கியம் சார், வெறும் திமுக மட்டும் விஜயகாந்த் அடிக்கல முதல் தேர்தல்ல, ரெண்டையும் சேர்த்து அடித்து அவர் அந்த இடத்துக்கு வந்ததையும் நீங்க அப்படி எடுக்கணும்ல. அப்ப அதனால இதுக்கு முன்பு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறதுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இன்னொன்னு சார், கம்பேரிட்டிவ்லி விஜயகாந்தை விட விஜய் பாப்புலாரிட்டியில, அதாவது இந்த தலைமுறை ரசிகர்களை அதிகம் பெற்றவர் அப்படிங்கிற இடத்துல விஜயகாந்தை விட விஜய்க்கு அதிக ரசிகர்களுக்கு தானே செய்றாங்க. அது ஃபேக்ட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ அந்த அடிப்படையில பட் நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க கார்த்திகேயன் சார், வாக்குப்பதிவு முடிந்த பிறகு திருப்பி சொல்றேன், எக்ஸிட் போல் முடிவுகள் இப்படி இருக்க போதா மாறப்போதா, 4ஆம் தேதி பெட்டியை உடைச்சாத்தான் சார் எல்லாமே தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம். நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவோம். ஆனா இந்த வாக்குப்பதிவு முடிந்து இந்த நிமிடம் வரைக்கும் சமூக வலைதளங்களில் பதவி ஏற்றுட்டாங்க விஜய். பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆளுநர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அந்த இடம் மாறி இருக்கிறதா அப்படிங்கறத இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு கேள்வியை உருவாக்கின்றன. ஓகே சாமிநாதன், அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, பெருமளவு சமூக வலைதளங்கள்ல சொல்லப்பட்ட எதிர்பார்ப்பை தான் திரு செந்தில் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறார். அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நகரலங்கிறத கருத்து கணிப்புகள் சொல்லுதா? இல்ல சார், அது முதல் தேர்தல், விஐபி வேட்பாளர்கள் எல்லா தொகுதியிலையும் அவர்களுக்கு இல்ல, இதுவே பெரிய தாக்கம் தான். கிட்டத்தட்ட அவர்கள் 4-5 எடுத்தால் கூட நம்ம இன்னைக்கு இல்ல சமூக வலைதளங்கள்ல சொல்றேன் சாமிநாதன். சாரி, நீங்க தொடருங்க சாமிநாதன். சமூக வலைதளங்கள்ல தான் சொல்றாரு. இல்ல அதான் சமூக வலைதளங்கள்ல சார், அதாவது ரொம்ப முக்கியமா செந்திலனை சொல்ற அந்த இடம் சரி, நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டவங்க, நான் திமுகவுக்கு போட்டேன் அதிமுகவுக்கு போட்டேன்னு பிரகடனப்படுத்தல. ஆனா தாவேக்காக்கு போட்டவங்க, நீங்க ஒரு கைதியாகிறார் பாருங்க சார், தன்னோட வாக்குப்பதிவை ஒரு வீடியோ பதிவு போட்டு வெளியிட்டு கைதியாகிறார். இன்னொரு தேர்தல் அந்த வாக்குப்பெட்டி வைத்திருக்கிற இடத்துல பணிக்கு போன ஒப்பந்த பணியாளர் அங்க போய் ஜனநாயகன் படம் பார்த்து கைதாகிறார். அப்ப அந்த அளவுக்கு அவர்களோட சமூக ஊடக செயல்பாடுகள் என்பது கொஞ்சம் மிதமிஞ்சி தெரியுது. அந்த 8 நிறுவனங்களுடைய கணிப்பு படம் மிதமிஞ்சிய செயல்பாடுகள் அந்த வடிவம் தான் உங்களுக்கு. நீங்க பங்கு பெற்ற அந்த விவாதம் நினைவிற்கு, நாம சந்திக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், பொதுவெளிகளில் கேட்கக்கூடியவர்கள், அலுவலகங்களில் கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்களேன்னு நம்ம பேசணும், நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அது ரிசல்ட்டா மாறி இருக்கா, எண்ணிக்கையா மாறி இருக்கா? அப்போ நாலுல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு, இல்ல 4ல 3 பேர் ஓட்டு போட்டிருக்காரு. சார், வீட்டுக்கு ஒரு ஓட்டு, வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய். சாமிநாதன் பேச நான் பேசியிருந்தேன். சொல்லுங்க. நான் பேசியிருந்தேன், அந்த கருத்தை விழுகிற 5 ஓட்டுகள்ல ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுகும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, களத்துல அப்படி உணர முடிந்தது என்பதை நானே குறிப்பிட்டிருந்தேன். அதனாலதான் உங்களுக்கு அப்படி விழுந்திருந்தாதான் சார் 20 இடம் 15 இடங்களே முதல்ல வர முடியும் நான் பாக்குறேன். ஒன்று. இரண்டாவது, அது உண்மைனா மை ஆக்சிஸோட சொல்ற எண்ணிக்கை பொருத்தமாயிடும். நாம அன்னைக்கு பேசின விவாதத்துல பேசின இந்த கருத்து உண்மைனா அந்த மை ஆக்சிஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்பு அந்த எண்ணிக்கையை பிரதிபலிக்கிறாங்க இல்லையா? சாமிநாதன் அப்படி சொல்ல, அது உண்மைன்னா 20 இடங்கள் வருகிறார். இல்ல இப்ப வந்திருக்கிற எண்ணிக்கை அடிப்படையில் அந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டு, 5 ஓட்டுல ஒரு ஓட்டு விஜய் கொடுத்திருந்தா 20 இடங்கள் தான் சாமிநாதன் சொல்றேன். சரி, விழுந்திருந்தா 20 தொகுதிகள் உறுதியாக வரும் சார். ஏன்னா வீட்டுல மீதி 4 ஓட்டுகள் இருக்குன்னா அந்த 2 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் இருக்கு, அதையே ஒரு உடைக்கணும். உடைக்கிற பொழுது அதுல கூடுதலாக ஒன்று பெற்றாருன்னா மும்முனை போட்டியில ரொம்ப கூர்மையாக வந்திருப்பார். இன்னொன்னு எனக்கு என்ன சந்தேகம்னா சார், 8 சர்வே முடிவுகள் வந்திருக்கு, நமக்கு 8 கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. இந்த 8ல 5 இடத்துல 5 நிறுவனங்கள் திமுகவுக்கு ஆதரவா வந்திருக்கு, 2 நிறுவனங்கள் அதிமுகவுக்கு வந்திருக்கு.
ஒரு நிறுவனம் விஜய்க்கு வந்திருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப கிட்டத்தட்ட செந்திலன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கோணம் இருக்கிறது. 120 என்பது திமுக அணியாக வர முடியும். அந்த 122 அவங்க தொடங்குறாங்க. 120 என்பது திமுக அணியாக வர முடியும். ஒரு 100 முதல் 110 வரை அதிமுக வர முடியும். மிச்ச இடங்கள் இழுபறி ஒரு 5 முதல் 8 இடங்கள் வரை தாவேக்கா கூட வர முடியும். இப்படி நான் யூகிக்கிறேன். அண்ணனுக்கு ஒரு பார்வை இருப்பது போன்று நானும் ஒரு பார்வை பார்க்கிறேன். ஆனா 122 என்பது கூட்டணியாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆனா விஜய், நான் விஜய் களத்துக்கு வந்த யாருக்கு எத்தனை எண்ணிக்கைன்னு சொன்னா சரியா பதிவாயிடும். இல்ல 120 என்பது திமுக அணிக்கு அவர் அணியாக தான் 120 வர முடியும் நான் பாக்குறேன். 100 முதல் 110 வரை வரலாம் அந்த அணியை, அந்த அணியாக வரலாம் அப்படின்னு பாக்குறேன். விஜய் ஒரு 5 முதல் 10 இடங்கள் வரைக்கும் வரலாம். அதுல ரொம்ப முக்கியமா சார், நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு சொன்னதான் சொன்னேன், விஜய் களத்துக்கு வந்ததுனாலதான் அதிமுக ஆக்டிவா இருக்கு. நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் என்கிற ஒரு கூட்டம் விஜய் வராத வரை கிடையாது. நீங்க கிட்டத்தட்ட அவங்க சிறுபான்மையினர் ஓட்டா இருக்கலாம், பெண் பயனாளிகள் வாக்கா இருக்கலாம், இதையெல்லாம் விஜய் திமுகக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு அங்க எல்லா கணக்கிலுமே 122ல தொடங்குது. இல்ல இப்ப நீங்க சொல்ற சதவீதம் படி பார்த்தா திமுக அணிக்கு 120 பிளஸ், அதிமுகவுக்கு 110 பிளஸ், தாவேக்காவுக்கு 5 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ இவர் 5 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவார் அப்படின்னா எத்தனை சதவீதம் வரைக்கும்? ஒரு 20% இருக்குமா அவர் பெறக்கூடிய வாக்கு சதவீதம் உங்க கணக்குப்படி? நிச்சயமா 20% பெறுவார். 20%. அதுதான் நான் சொல்றேன். சரி, அப்ப யாருக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்? அப்போ இந்த நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா யாருக்கு அவருடைய வாக்கு சதவீதம் பாதிப்பு? திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தான் இப்பவும் இருக்கு, எட்ஜ் இருக்கு. ஆனா அந்த திமுகவினுடைய அபரிமிதமான வெற்றி வாய்ப்பு என்பதை வெற்றி வாய்ப்பு என்கிற இடத்துக்கு சுருக்கி இருக்காரு சார். நான் அதுதான் சொல்றேன் சார். பெண்கள் 1,31,00,000 பயனாளிகள் மகளிர் உரிமை தொகையில, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப். இப்ப 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததுலாம் ரொம்ப அற்புதமான திட்டம். திமுக கடைசி நேரத்துல கொடுத்தாங்க. ஆனா அந்த 10 லட்சம் மாணவர்கள் லேப்டாப் கொடுத்திருக்காங்க. விஜய் அப்படியே இளைஞர்கள் ஓட்டு கொண்டு போயிட்டாரு. பெண்கள் ஓட்டு அதிமுகவே ஏற்கனவே திமுகவோட இழந்த ஓட்டு. 2024 பாராளுமன்ற தேர்தலே அது நமக்கு நிரூபணமானது. அந்த ஓட்டை தான் இன்னைக்கு விஜய் ஒரு பெண்கள் ஓட்டை ஈர்க்கிறார்ல, அந்த ஓட்டு திமுகக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டை அவர் எடுக்கிறார். இவ்வளவுக்கும் என்பது திமுக ஜெயிக்குது. கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பெரும்பான்மையை நோக்கி நகருது அந்த கட்சி. ஆனா ஒருவேளை விஜய் என்கிற ஒரு போர்ஸ் நம்ம மீண்டும் சார் எம்ஜிஆரை அவர் பேசுகிறார், கிட்டத்தட்ட அதிமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை, அவர் அதிமுகவுடைய ஓட்டை ஈர்க்க ஆதரவு சொன்னார். இது எல்லாமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவர் என்னதான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாலும் அவர் திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு அல்லது திமுகவை விமர்சித்தார். இந்த பார்வையில எல்லாம் மக்கள் ஓட்டு போடல. விஜய் வேணுமா வேண்டாமா, விஜய் தனக்கு பிடித்தவர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அதிமுகவுக்கு எந்த சேதாரத்தையும் திரு விஜய் ஏற்படுத்தல. இல்ல, நான் அதிமுகவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாக்குறேன். லாபத்தை ஏற்படுத்தி திமுகவுக்கு கூடுதலாக வர வேண்டிய ஓட்டுகள் அவர் எடுத்திருக்காரு. அதிமுகவுக்கு விஜய் பிடித்தவர்கள் விஜய் பிடித்தவர்கள் திமுக போயிருக்கிறாருன்னு சொன்னார். பாஜக ஓட்ட கூட வாங்கியிருக்கிறதா சகோதரர் சாமிநாதன் சொல்றாரு. விஜய் பிடித்தவர்கள் அதிமுக ஓட்டே இல்லையா? இல்ல, அது சாமிநாதன் கணக்கு. வாங்கியிருக்காரு, அதிமுக ஓட்ட வாங்கியிருக்காரு. அப்ப அதிமுக சேதாரம் ஏற்பட்டு அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரு. அதுதான் நான் சொல்லிடுறேன். அதுல என்ன லாபம்னு சொல்லிடுறேன். அதிமுக ஓட்டை வாங்கியிருக்காரு சார். அதிமுக வாக்கை இழந்திருக்கிறது. ஆனா திமுக லீடிங்ல ஒரு பெரிய மார்ஜின் இருந்தாங்கல்ல சார், அந்த மார்ஜினை விஜய் குறைச்சிருக்காரு. அதனால திமுக பல தொகுதிகள்ல சரிசம போட்டி அப்படிங்கக்கூடிய சூழலை நகர்த்தியிருக்காங்க. ஓகே, ரவீந்திரன் சார், கருத்து கணிப்புகளுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன? எல்லாரும் ஆர்வமா காத்திருக்காங்க. கருத்து கணிப்புகளோட இன்டர்பிரிட்டேஷன், தாவேக்காவுக்கு நல்ல வாக்கு சதவீதம் வருது. இது டிஎம்கே பெரிய அளவு ஸ்வீப்பிங்ல கொண்டு போகும். இந்த எண்ணிக்கையை விட கூடும், கண்டிப்பா கூடும். என்னோட கருத்து 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். தம்பி அவர் கருத்தை சர்க்காஸ்டிக்கா ஜாலியா சொல்லுவாரு, நான் என் கருத்தை சொல்றேன். கொஞ்சம் செந்தில் என்னைக்கு இல்லாத வெளில கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கருத்தை சொல்றேன், சொல்வாருன்னு தான் சொன்னேன் தம்பிய. இது நான் எந்த வகையில பார்த்தேன்னா, இதுவரை ஜெயலலிதா அம்மையார் 41 விழுக்காடு வாக்கு விகிதத்தில் இருந்த போது முதல்ல வந்த தலைவர் ஐயா டிடிவி தினகரன், அது பிறகு சகோதரர் கமலஹாசன், அதற்கு பிறகு அண்ணாமலை, சீமான், ஓபிஎஸ், எல்லாராலையும் பாதிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி தான். எல்லாராலையும் பாதிக்கப்பட்டு அவர் 20 விழுக்காடு வாக்கு வங்கி வந்துட்டாரு. அதற்கு பிறகு விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதிமுக அதிருப்தியாளர்கள்லாம் வச்சு வராரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ப்ரொஜெக்ட் பண்றாரு. விஜய என்டிஏ பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தமிழிசை, நயினாறு எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது
அண்ணாமலைக்கு இடத்துக்குள்ள விஜய் வரார். ஒன்று, எடப்பாடி பெரிய கட்சி வரும் அது இதுன்னு விஜய்க்கு பெரிய ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு. அவர் தனிச்சு நிற்கிறாரு. எடப்பாடி 10 தோல்வின்னு சொல்லி எடப்பாடியை அடித்து அவர் களத்துக்குள்ள வராரு. அவர் ஏற்கனவே நான் சொன்ன தினகரன், அண்ணாமலை எல்லாரும் பாதிப்படை செய்தது மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கான வாக்கை தான் பாதிப்படை செய்வாருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அப்படி உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியில் டிஎம்கே அடுத்தபடியாக 75 சீட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சேதாரம் வரும். இந்த கணக்குக்கு முன்னாடி நான் இந்த கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்புக்கெல்லாம் இடையில நான் ஒரு பிளேயராக தென் மாவட்டத்தில் நான் செய்தது தெரியும், செந்தில் தெரியும். நான் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் 2024 உங்கள் நிகழ்ச்சியில் தான் 3 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பார், அதிமுக டெபாசிட் இழக்கும்னு நான் சொன்னேன். சில சோஷியல் ரீசன்ஸை மையமாக வச்சு தான் நான் அதை சொன்னேன். அப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னேன், வித்தியாசமும் 24க்கு முந்தைய மக்களவையோட கூட இருக்கும். அப்போ எலெக்ஷன் இல்லைங்கிற கேள்வியை கேட்டீங்க. அந்த இடத்துக்குள்ள எந்த கருத்து கணிப்பாளர்களும் நான் சொன்ன அந்த கருத்தை சொல்ல எல்லாரும் 35 விழுக்காடு அதிமுக அணிக்கு நெல்லையிலலாம் கொடுத்தாங்க. பட் அவங்க எடுத்தது 8 விழுக்காடு தான் எடுத்தாங்க. அதிமுக என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு பொருந்தக்கூடிய கூட்டணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை நீக்கம், மற்ற விஜய் என்ட்ரி எல்லாம் இவங்க நடவடிக்கைலாம் பொருந்தக்கூடிய கூட்டணியாக இல்லை. விஜய்க்கு இப்போ நியூ ஃபோல்ஸ் ஆட்டு நல்ல வாக்கு வீதம் வருதுங்கிறது என்னோட கள ஆய்விலையுமே அது தெரியுது. அதாவது விஜய் ஏற ஏற திமுகவுக்கு லாபம், அதிமுக அது உங்க இன்டர்பிரேஷன் சரியா? அப்ப சாமிநாதன் எங்க முடிச்சாருன்னா ஆன்டி டிஎம்கேன்னு திரு விஜய் ப்ரொஜெக்ட் பண்றதன் மூலமாக திமுகவுக்கு அதிக சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அது அதிமுகவுக்கு லாபம்னு. அதிமுக அணிங்கிறது 24ல் உடஞ்சிக்கிட்டு ஒற்றை அணி. அந்த ஒற்றை அணிக்கு ஒரு குறைஞ்ச அளவு தான் சீட்டும் கொடுத்தாரு. அந்த அணிக்குள்ளேயும் ஒரு கோகரன்ஸ் இல்லை. திமுக அணி பிரச்சனைகள் இருக்கலாம், பட் உடையாம கோகரண்டா போயிட்டு இருக்கக்கூடிய அணி. ஆல்மோஸ்ட் 2024 இதுபடி டிஎம்கே அணி ஒரு 50 விழுக்காடு பலம் கொண்ட அணியா இருக்குது. ஒட்டோர் மேபி ஒரு 7-8 விழுக்காடு அவங்க வாக்கு வீதத்தை இழந்தா கூட 42 விழுக்காடு குறையாம வாக்கெடுக்கக்கூடிய சக்தி படைச்ச அணி இருக்குது. அவங்களுக்கும் 2வது வரக்கூடிய அதிமுக அணியோ ஹூவர் இட் மேபி அதுல 2 பேருக்கும் போட்டி நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் 10 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் இருக்கும் நான் நம்புறேன். அது 170-180 சீட்டெல்லாம் தாராளமா திமுக அணிக்கு கொடுக்குங்க. எவ்வளவு எண்ணிக்கை கொடுக்குறீங்க நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு? 180+. திமுகவுக்கு, அதிமுகவுக்கு மீதி 54 தானே இருக்குது. ஓகே, தாவேக்காவுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா? தாவேக்கா ஒண்ணு கொடுக்கன்னு சொல்ல முடியாது. சிட்டி சபர்ப்ல தாவேக்கா அதிமுக ரொம்ப மோசமா போகக்கூடிய பட்சத்துல தாவேக்காவுக்கு சீட் கன்வெர்ட் ஆகும். அதிமுக ரொம்ப மோசமா முடிச்சுங்க. அண்ணன் முடிச்சிட்டாரு. அண்ணன் ஒரு சின்ன கேள்வி, எனக்கு டவுட் தான். அண்ணன் கேட்கலாமா? சொல்லுங்க. கேளுங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ நானும் அண்ணனும் பேசிக்கிட்ட பொழுது நேர்பட பேச தொடர்ச்சியா ஒரு வாதத்தை வைக்கிறோம். தாவேக்காவினுடைய வருகையால், விஜயனுடைய வருகையால் அதிமுக வாக்கு மட்டுமல்ல, அண்ணன் சீமானுடைய வாக்கு, நாம் தமிழர் வாக்கிலும் அது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் சொல்லியிருந்தோம். அண்ணன் இல்ல, அது அதிகமாகும். விஜயனுடைய வருகையால் சீமானுடைய வாக்கு பல கருத்து கணிப்பு அதிகமா வருது. பல கருத்து கணிப்புகள் அதிகமா சொல்லுது. சீமானுக்கு 6 சீட் கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்றாங்களே. அண்ணன் நான் ஸ்கிரீன்ல பார்க்கல, சீரியஸ் நான் ஸ்கிரீன்ல பார்க்கல. இல்ல சீமானுக்கு 6 சீட் கன்வெர்ட் ஆகும்னு சொல்றாங்க. நான் அதுல மாறுபடவே இல்லைண்ணே. அண்ணன் எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு பிறகு அந்த கருத்துல மாறுபடுறீங்களா, இல்ல அதே கருத்தை தொடர்றீங்களான்னு அறிய விரும்புறாங்க. சீமானுக்கு ஓட்டு சைலண்ட் ஓட்டு தான். 4 விழுக்காடு தான் எக்ஸிட் போல் சொன்னான். சீமானுக்கு 8 விழுக்காடு எடுத்தாரா இல்லையா? இல்லனா இப்போ விஜயனுடைய வருகைக்கு பிறகு சீமான் அண்ணனுடைய விஜய் வருகைங்கிறது எல்லாரும் சம்பந்தப்பட்டது. சீமான் மட்டும் சம்பந்தப்பட்டங்கிறது தவறான. உங்க கருத்துல நீங்க உறுதியா இருக்கு. எல்லாரும் சம்பந்தப்பட்டதுதான் கருத்து கணிப்பு. சீமான் கருத்து கணிப்புல 4 விழுக்காடுன்னு சொன்னது 8 எடுத்தாரா இல்லையா? 21 கருத்து கணிப்பு வைக்காத போது அவர் கருத்து கணிப்பு 6.5 கமலஹாசன் அதிகம் வந்தாரா இல்லையா? நான் அது கேட்கல. விஜயனுடைய வருகை சீமானுக்கு லாபம் சொன்னீங்க இல்லையா? இப்போ சீமானுக்கு லாபம் தான். சீமானுக்கு லாபம் தான். அந்த நிலைப்பாட்டுல உறுதியா தான். அந்த நிலைப்பாடு உறுதி தான். அல்லது நிலைப்பாட்டுல உறுதியா தான் இருக்காரு. அல்லது இருமுனை போட்டின்னு சொல்லி அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. இருமுனை போட்டின்னு சீமானி ஒருத்தர் இல்லன்னு காட்டிடுவாங்க. விஜயோட வருகை நாளைக்கும் சீமானுக்கு லாபம் தான். சீமான் டிக்ளேர் பண்ணிட்டாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி 4 பேரும் எதிர்த்து நிக்க போறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. நீங்க இன்னமும் அந்த கருத்துல உறுதியா இருக்கீங்க. விஜய் வருகையினால சீமானுக்கு லாபம்ங்கறதுல உறுதியா தான் இருக்கீங்க. இல்ல அதுதான் அவர் கேட்டாரு. நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்க. நான் வரேன் சாமிநாதன், சார் சொன்னதுக்கு வரேன், மீண்டும் வரேன். கோட்டிட்ட மட்டும் ஒரு கருத்தை வாங்கிட்டு நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். நிறைய கருத்தே சொல்ல, ஒரு கருத்து போதும். ஒண்ணுதான் சொன்னீங்க. விஜய் வாக்கு சதவீதம் உயர உயர திமுகவுக்கு லாபம், அதிமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னார். இந்த கருத்து கணிப்புகளுக்குள்ள அவர் கருத்து சொல்லல.
அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். ரவீந்திரன் சார் ஆல்ரெடியே 7 பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஏன்னா யாருக்குமே வரல. கடைசியா ஒன்று விட்டீங்க பாருங்க, ஒரு புஷ்பகா விமானம் மாதிரி. அதுதான் இன்னும் சிறப்பு. மைய ஆக்சஸ் இந்தியா. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஸ்டுடியோலேயே அழுததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இந்த கணிக்கிறது சொல்கிறது. ஏன்னா இது மக்கள் சம்மந்தமான விஷயம். மக்களோட மனசில் என்ன இருக்குது, எவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா, வலி இருக்கான்னா அது அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. இது விஜய் அவர்கள் வருகையால் இது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இதிலேருந்து வந்து அவுட்லைன் பார்க்கும்போது அங்கே மை ஆக்சஸில் வந்து 22-32 கொடுத்துக்கிறாங்க அதிமுகவுக்கு. அது வந்து உண்மையிலே இதை கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கணும். ரிசல்ட் வரும்போது அவ்வளோ மோசமாக அதிமுக போன மாதிரி நான் பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது, இது இப்படியே போச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சு தான் விஜய் எதிர்க்கணும். கிட்டத்தட்ட அந்த நம்பர் அதுதான் அர்த்தம். அதாவது புதுசாக வந்து கணக்கெடுத்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு, தமிழ்நாட்டில் இவ்வளோ பத்திரிகையாளர் இருக்கும்போது அருமையான ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இல்லை, மற்ற எல்லா கருத்து கணிப்பையும் நம்ம ஆதரிச்சு அவங்க பயந்து கொடுத்துருக்குறாங்கன்னா பயப்படாமல் தைரியமாக 98 கொடுத்துக்கிறாரு பாருங்க, 120. அதை தான் சார் பாராட்டணும். அதனால தான் நான் அதை பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறேன். யாருக்கும் வராதப்போ ஒரு தைரியம் வந்திருக்குல்ல. 120 விஜய் சார் 120 தொகுதிக்கே போல, ஆனால் 120 கொடுத்துருக்குறாங்க. 120 தொகுதியில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தலை, ஆனால் 120 கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது வந்து இன்னொன்று நீங்கள் இப்படியும் பாருங்கள். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நீதியரசர் வந்து குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, நம்ம தைரியமாக இருக்கணும், வெற்றி தோல்வி வேறன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுக தோத்தாலோ ஜெயிச்சா பட்டாசு வெடிப்பாங்க, கொண்டாடுவாங்க. தோத்தா வந்து ஒரு 2 நாளைக்கு வருத்தமாக இருப்பாங்க. அதே தான் திமுகக்கும். ஜெயிச்சா பட்டாசு வெட்டி கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க 2 நாள். அன்னாரி வந்து தோத்துட்டா 2 நாள் வருத்தமாக இருப்பாங்க. ஆனால் அபாயமாக அந்த ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இது என்ன பண்ணால் டிஃப்யூஸ் பண்ணும். பரவாயில்ல, நமக்கும் ஒருத்தர் 90, 120 அது ஒரு பேலன்ஸ் பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து இது ஆக்சஸ் இந்தியாவுக்கு ஒரு நன்றி. சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு புள்ளிக்கு நகர்றீங்க. இந்த மை ஆக்சஸ் எண்ணிக்கையை மட்டும் தாவேகாவுக்கு சாத்தியமே இல்லை நகரத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காரணம் வேணும்ல. அவரு ஸ்ட்ராங்கா நம்புறாருல 120 வரும்னு. நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் 120 வராதுன்னு. நான் உள்ளூர்காரன், அவங்க வெளியூர்காரங்க. எனக்கு தமிழ்நாட்டில் 214 தொகுதி தெரியும். அண்ணன் அளவுக்கோ இல்லை செந்தில் சார் அளவுக்கோ எனக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது. நான் நம்பர்ஸ் கொடுக்கல, ஏன்னா 4 நாளில் ஒரிஜினல் வரப்போகுது. ஆனால் வராதுன்னு சொல்ல முடியுது இல்லை, அது ஈஸி இல்லை சொல்கிறது சார். பூவா தலையை போட்டால் ஒன்று ஹெட் இல்லை, ஒன்று டெய்ல்ஸு சார். ஒன்றும் பூ இல்லை, தலை தான். ஆனால் புதுசாக ஒன்று வந்துருக்குது பாருங்க, அதுதான் அங்கே வந்து முக்கியமானது. எனக்கு என்னென்னா ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை சார். ஒரு கட்சினா ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு, அதாவது ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரிஞ்சவங்க, அரசியல் வல்லுநர்கள், எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் ஒன் இன் ரேலிஸ், எலெக்ஷன்ஸ் ஆர் ஒன் இன் போலிங் பூத்துன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர கூட்டத்தை வச்சு கணக்கீடு பண்ண முடியாது. அது ஒரு பார்வை, ஒரு பர்செப்ஷன். பூத்தில் ஓட்டு விழுந்துதா அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம், அதுதான் நிதர்சனம். அப்போ பூத்தில் ஓட்டு விழுந்துதான் 20% எந்த கணக்கில் சொல்கிறோம்? 20% என்ன 20 சீட்டா? ஒரு வாரமா அந்த எண்ணிக்கையை பேசிட்டே இருக்காங்க. 20, 27, 29, 30, 40. வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய் இருக்கிறாரு அப்படின்னா 180 சீட்டு அவங்களுக்கு வந்திருக்கணும். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்கன்னா 180 சீட்டு வரணும். அது அங்கே இல்லை. அது வந்து நம்மளால் உணர முடியுது. ஏதாவது யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு வாங்கன்னு சொல்லியும் கூட, அதாவது ஒரு ஓட்டுன்றது யாருக்கு போட்டோன்றது வெளியில் தெரியக்கூடாது. நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு போகிற ஒரு புது வரலாறையும் பார்த்தோம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு அது சேஃப்டி கிடையாது. நீங்கள் அந்த ஓட்டு போடுறவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். போட்டுட்டாங்க. இப்போ யாரோ ஒரு கட்சிக்காரனுக்கு, நீ அன்றைக்கி வந்து வெள்ளை சொக்கா காக்கி பேண்ட்டு தானே போட்டிருந்தேன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பூத்து வேலை பார்த்தவங்க எதனா வந்து நாளைக்கு, ஏன்னா யதார்த்தத்தை பேசுவோம். ஒன்றும் நல்லவங்கெல்லாம் கிடையாது. யார் திமுகலையும் அதிமுகலையும் மோசமானவங்களும் இருக்கிறாங்க, 2 திராவிட கட்சிகளையும். யாரா ஒருத்தர் பழி வாங்கினான்னா அந்த சின்ன பசங்களுக்கோ இல்லை அந்த இளைஞர்களுக்கோ என்ன சார் பாதுகாப்பு இருக்குது? என்ன விதமான அரசியல் கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு வந்து? தலைவரின் உடையை பிரதிபலிக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா? அவங்க உடை. அப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஓட்டு ரகசியம், அதை வெளியில சொல்லாதீங்க, குடும்பத்திலே நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கினீங்கன்னா சண்டை வரும்ன்றதுக்கு தான் அன்றைக்கி வந்து உங்கள் ஓட்டு ரகசியம். எதுக்கு சார் இப்படி மரப்பாக வச்சுருக்கிறாங்க? எதுக்கு மரப்பாக வச்சுருக்கிறாங்க? அட்டையை வச்சு இருக்கணும். அதை மீறி வீடியோ எடுத்து போடுறீங்க, வெளில வந்து இப்படி நிற்கிறீங்க, இப்படி காட்டுறீங்க, அப்புறம் இப்படி காட்டுறீங்க. என்னது இது? புதுசாக இருக்குது. இந்த கட்சி வேட்டி கட்டலையா மற்ற கட்சிக்காரங்க? கட்சி துண்டு இல்லை, கட்சி வேஷ்டி கட்டினா அன்றைக்கி யாருமே ஓட்டு பூத்து உள்ளெல்லாம் போய் உட்காரது இல்லையா? பூத்து உள்ள பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அலௌடு கிடையாது. பூத்து உள்ள நீங்கள் வந்து சிம்பிளையோ கட்சி வேஷ்டியோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கேண்டிடேட் சீஃப் போலிங் ஏஜென்ட்ஸ் வேணால் போடுவாங்க, வருவாங்க. அது கூட அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் அன்றைக்கி வந்து கொடி எடுத்துகிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. ரூல்ஸ் தெரியாதவங்க. இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா,
அடுத்த முறை அந்த தப்பை அவங்க பண்ணக்கூடாது. ஜெயிங்க, முதலமைச்சராக வாங்க. மேபி ஏர்செல் மேக்ஸஸ் இந்தியா சொன்னது கூட நல்லது நடக்கலாம். நான் வந்து 1% வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த போன சுற்றுல நான் சொல்லியிருந்தேன் பைபோலார் பாலிடிக்ஸ் தான். ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போது 98 to 120ன்றது ஒரு 5 சீட்டு 10 சீட்டு குறைஞ்சாலும் மெஜாரிட்டி கிடையாது. அப்பர் லிமிட்டில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவரும் இதுவும் இல்லை. இன்னொன்று இதையும் நான் நம்பலை. இப்போ நான் எப்படி மற்ற நிறுவனங்கள் கொடுத்துருக்கதே இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பேசலாம், சந்தோஷமாக ஜாலியாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இதை சீரியஸாக எடுத்துக்கிறது அது வந்து என்ன கேட்டால் இட் டசன்ட். இப்போ இன்னைக்கு நமக்கு உங்களுக்கு ஒரு வேலை கொஞ்சம் மிச்சம். பெருசாக கஷ்டப்பட்டு தலைப்பு தேட வேண்டியதில்லை. என்ன சொல்கிறது, என்ன செய்கிறது, எங்கே போகிறது, வைப்ஸ் பெருசா மீம்ஸ் பெருசா? என்ன சார், வைபு பெருசா மீம்ஸ் பெருசா? வைபு பண்ணவங்களுக்கு 90 220. இது வைபு தப்பா போனா மீம்ஸ் அவங்க போடுவாங்க 2 சைடில் திராவிட கட்சிகள். அவ்வளோதான். அதனால அது இது ஏன்னா ஒரிஜினல் வரப்போகுது 4 நாளில். ஒரிஜினல் எதுவோ அதை நம்ம பேசுவோம். பட் நமக்கு நேயருக்குலாம் இது ஒரு ரிலீஃப். ஓகே, இது ஒரு புதுசாக ஒரு. சரி, திரு சாமிநாதன், ரவீந்திரன் சார் சொன்னார்ல, ஏடிஎம்கேக்கு பாதிப்பு, விஜய் ஏறும்போது திமுகவுக்கு ஸ்வீப்பு அப்படின்னு நீங்க சொன்ன கருத்தோட அவர் முரண்பட்டிருந்தார். ஆமா சார். சார் அதுல ரவீந்திரன் சார் கருத்தை நான் உடன்படுறேன். அதே நேரத்தில் எனக்கு அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு சார். சார் 2024 மாறுபட்ட கருத்தையும் சொல்றாரு. இல்ல நான் மற்ற கருத்துக்களை உடன்படுறேன். அவங்க சீமான் சார் விஷயங்கள்ல சொன்னதுல. ஆனா நான் வந்து ஒரு கருத்துல மாறுபடுறேங்கிறேன். நீங்க 2019, 21, 24 சார், இந்த 3 தேர்தல்கள்ல திமுகவோட வெற்றியோட அடிநாதம் ஒன்று இருக்கும்ல சார், ஒரு கருப்பொருள் மையப்பொருள். அது என்னது சார்? பாஜக எதிர்ப்பு. இந்த தேர்தல்ல தொடர்ந்து திமுக தான் முன் வச்சாங்க. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர். இந்த தேர்தல்ல தொடர்ச்சியா அதை தான் முன் வச்சாங்க. அதிமுக ஒரு அடிமையாக இருக்கு, டெல்லிக்கு அடிமையாக இருக்கு அப்படிங்கிற விதமா தான் முன் வச்சாங்க. யூடியூப் இளங்கர்பங்கள்ல இருந்து எல்லா பிரச்சாரமும் அதுதான். ஆனா மக்கள் வாக்களிக்கிற கலாச்சாரத்துல இந்த தேர்தல்ல பிஜேபி பிளே பண்ணவே இல்லை. நான் டிவிக்கே அதை தான் சொல்றேன். அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு வியூகம் அப்படிங்கிற வகுப்புல களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்கிறேன் விஜய் தொடர்ந்து. அதனால பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறத இந்த தேர்தலில் எதிரொலிக்கலங்கிறேன். நீங்க இந்த தேர்தலில் திமுக அதை கூர்மைப்படுத்தினாங்க. நீங்க ஒரு பாராளுமன்றத்துல அந்த மசோதா வந்த நேரத்திலேயா இருக்கலாம், மகளிர் மசோதாவோடு சேர்த்து வேண்டுமென்றே பாஜக கொண்டு வந்த அந்த தொகுதி மறுவரையறை மசோதா ரொம்ப தீவிரமா திமுக தான் களம் பண்ணாங்க. முதல்வரே சட்ட நகலரிப்பு போராட்டம் தான் பண்ணாரு. ஆனா கிரவுண்ட்ல நான் கன்னியாகுமரியில உட்கார்ந்து பாக்குறேன், பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது சிறுபான்மையினர் மத்தியில சுடர்விட்டு எரியும். இந்த தேர்தல்ல விஜய் என்கிற ஒரு தாக்கம் வந்ததுனால அவர் தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னார்ல சார், திமுகவுக்கு தாவேக்காக தான் போட்டேன். அந்த களம் வந்து கிரவுண்ட்ல அதிமுகவுக்கு தான், அதனாலதான் சாதகமா திரும்பிச்சு. அதுக்காக இங்க அதிமுக அவர் சொல்ற இடத்துக்கு தான் அது திமுகவுக்கு விழ வேண்டிய அந்த ஒரு திரு ரவீந்திரன் சார் சொல்ற இடத்துக்கு தான் நீங்களும் வர்றீங்க. போட்டிய கூர்மை இருக்குங்க. இல்ல, ரவீந்திரன் சார் சொல்ற இடத்துக்கு தான் நீங்களும் வர்றீங்க. அவங்க பாஜக எதிர்ப்பை திமுக முன்வைக்கிற போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இயல்பாக அது பின்னடைவை கொடுக்குது. அதன் மூலமாக தாவேக்காவுக்கு அது லாபமா மாறுது. அவங்களும் திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்போ ஏடிஎம்கே டவுன் ஆகுது, தாவேக்கா மேல வருகிற போது அது திமுகவுக்கு லாபகரமாக மாறுதுன்றாரு. இப்ப நீங்க அவர் சொல்ற இடத்துக்கு தானே நகர்றீங்க. அப்படி சொல்லல, சொன்னாரு அதிமுக தான் லாபம் தான் சொல்றாரு திருப்பியும். அதாவது அதிமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில திமுகவுக்கு மட்டுமே போயிட்டு இருந்த ஓட்டு சார். அந்த ஓட்டை 2 துண்டா விஜய் உடைத்திருக்கிறார். நீங்க கடந்த காலங்கள்ல அது அதிமுகவுக்கு இல்ல, நீங்க 19 தேர்தல்ல இல்ல, 21 தேர்தல்ல இல்ல, 24ல தனித்தனியா நின்னாங்க. அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நின்னாங்க. அந்த நேரத்திலையும் அது பாஜகவுக்கு போல. அந்த ஓட்டை தான் விஜய் 2 கூறா உடைத்திருக்கிறார். அதிமுக பக்கம் பட்டு அது போகவே இல்லை. அது கடந்த காலங்களையும் போல, 19லயும் போல, 21லயும் போல, 24ல ஒரு எஸ்டிபிஐ கட்சியை கூட்டணியில வச்சிருந்தார். அந்த நேரத்துல இஸ்லாமியர்கள் பூத்துல போய் பார்த்தப்ப கூட அதிமுக வேட்பாளருக்கு 10 ஓட்டு கூட விழல. நான் சில பூத்துகளே போய் பார்த்தேன். அதுக்காக கிட்டத்தட்ட அப்பொழுதும் விழல. அந்த ஓட்டை விஜய் கூர்மைப்படுத்துறாருல, விஜய் எடுக்கிறாருல, அது திமுக ஓட்டு. சரி, நான் இடைவேளைக்கு பிறகு அந்த புள்ளியில இருந்து சிறுபான்மையினர் ஓட்டையும் வாங்கியிருக்காரு. திரு செந்தில், கடந்த தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பு திமுக கூட்டணிக்கு கை கொடுத்த மாதிரி இந்த முறை திமுக கூட்டணிக்கு கை கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திரு விஜயும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால திமுக அணிக்கு கூடுதலாக பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா திரு சாமிநாதன். 2 செய்தியா நான் சொல்றேன். கடந்த தேர்தலிலே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க,
எனக்கு இந்த கான்செப்டே புரியல. 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 வருடம் அஇஅதிமுக ஆட்சிக்கு பிறகு, அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு, ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய உட்கட்சி குழப்பத்திற்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். சந்தித்து 75 இடங்களுக்கு மேல வந்துட்டாங்க. சரி, ஆனா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியா இருந்து வென்றார்கள் அப்படின்னா, இந்த 75 இடங்களை வந்துட்டாங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 அவங்க பிரிஞ்சிருந்தாங்க. சாமிநாதன் சொல்ற கணக்கு சரியா இருந்தா எங்க ஓட்டு போயிருக்கணும்? எஸ்டிபி அங்க இருந்தும் எங்க போல? அப்போ அதிமுகவின் மீதான பார்வையை வெறும் பாஜகவோடு மட்டும் பொருத்தி பார்க்கல. பாஜகவோடு மட்டுமே பொருத்தி பார்த்திருந்தால் 2021 75 சீட் வந்திருக்கே கூடாது. இந்த தேர்தலில் விஜய் வரவுக்கு பிறகு பாஜக எதிர்ப்புங்கிறது ஒர்க் அவுட் ஆகல அப்படிதான் அவர் சாமிநாதன் சொல்றதுல இருந்து எடுத்துக்கணும். இந்த கேஸ் டு கேஸ் மாறுது. எல்லா கிரெடிட்டையும் விஜய் கொடுக்கறது எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதுல ஏதாவது சந்தோஷம் கிடைக்கணும், மகிழ்ச்சி கிடைக்கணும் கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிறுபான்மை சமூக மக்கள் அப்படி ஆகா நமக்கு பாஜக வேண்டாங்கிறதுல முடிவாடணும். அதுக்கு இவ்வளவு நாள் திமுக இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, பாஜகவிடமிருந்து இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சிறுபான்மை சமூகத்தையும் காப்பாற்றுவதற்கு விஜய் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று அவர்கள் நம்பி வாக்களிக்கக்கூடிய அளவிற்கு விஜய் சிறுபான்மை மக்களுக்காக அல்லது பாஜக எதிர்ப்புல, ஏன்னா பாஜக எதிர்ப்பை திமுக கூர்மைப்படுத்தியது அப்படிங்கறத சாமிநாதன் ஒத்துக்கிறாரு. அப்ப பாஜக எதிர்ப்பை திமுக கூர்மைப்படுத்தியதுன்னா அதே அளவுக்கு அதை விட வேகமா கூர்மைப்படுத்தி இருக்கணும்ல. இப்ப அண்ணன் ரவீந்திரன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, அது ஓரளவுக்கு லாஜிக்கான கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, எல்லாரும் இலவசங்களை கொடுக்கும்போது சீமானன் இலவசத்தை எதிர்ப்பாரு. அப்ப இலவசம் வேண்டாம்னு சொல்றவங்க அவர் பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு கான்செப்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா இங்க அப்படி இல்ல. அப்ப நீங்க ஆன்டி பிஜேபினா பிஜேபியை கடுமையா எதிர்த்துக்கணும்னா நீங்க அவர் எதிர்த்தாரா? எதிர்க்கல. எதிர்க்காததனுடைய விளைவு எல்லா ஆர்ச் பிஷப், எல்லா கத்தோலிக்க பேராயர்கள், மற்ற கிறிஸ்தவ பேராயர்கள் ஏன் போய் முதலமைச்சரை பார்த்து பகிரங்கமாக தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வந்தாங்க? நான் வர்றேன். அப்போ வெறும் சிறுபான்மை சமூக மக்கள் வாக்கு மட்டும் இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், சிறுபான்மை சமூக மக்கள் வாக்கு போகவே இல்லையா அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. சிறுபான்மை சமூக மக்கள் ஆன்டி பிஜேபி என்ற பார்வையில் விஜய பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ற வாதத்தை நான் ஒரு சங்கா அங்க போகல, அப்படியே பெரும் பகுதியா திரளா அங்க போகலன்றீங்க. இல்ல சார், நான் இப்படி சொல்றேன். விஜய ரசிக மனநிலையில் பார்த்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய வாக்குகளும் இருக்கு. எல்லா சாதி சார்ந்து, எல்லா சமூகம் சார்ந்து, எல்லா சமூகத்தை சேர்ந்தவருடைய வாக்கும் அவருக்கு போயிருக்கு. இது எல்லாமே ரசிக மனநிலையில் சென்ற வாக்குகளை தவிர இவர் சொல்ற கான்செப்ட் படி பிஜேபி ஆன்டி பிஜேபி அப்படிலாம் இல்ல. ஆன்டி பிஜேபி படி போகணும் அப்படின்னா அரசியல் புரிதலோடு போகணும். அரசியல் புரிதலோடு போகக்கூடியவர்கள் அங்க போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போகக்கூடிய அளவிற்கு இவர் எதுவும் செய்யல. ரெண்டாவது இன்னும் ஒரு கருத்தை, நான் இன்னும் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். அடுத்த சுற்றுல வரேன். ரவீந்திரன் சார், சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகள் விஜய்க்கு போகவே இல்லை, இல்ல பெருமளவு போகலைன்னா இவ்வளவு கணிசமான வாக்கு சதவீதம் பற்றி நம்ம பேச முடியுமா? இந்த இரட்டை இலக்க எண்ணிக்கை பற்றி நம்ம பேச முடியுமா? அது முழுக்க திமுக கிட்டே அப்படியே இன்னமும் ரீட்டன் ஆயிட்டே தான் இருக்கா? சிறுபான்மை சமூக மக்கள்ங்கிறது முஸ்லீம் ஓட்ஸ் 90% டிஎம்கே தான் இருக்கும் நான் கருதுறேன். கிறிஸ்டின்ஸ் ஓட்டுல 80 நான் எதிர்பார்த்திருந்தேன். கொஞ்சம் கூடுதலாட்டே விஜய்க்கு போயிருக்கலாம். அதாவது 80 டிஎம்கேக்கு எதிர்பார்த்ததுல நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கூடுதலா கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போயிருக்கலாம். அது காரணம் 20% தாவேக்காவுக்கு போகும்னு எதிர்பார்த்தீங்க. இல்ல 20 தாவேக்காக்கு போல, டிஎம்கேக்கு 90 முஸ்லிம்ஸ், மற்ற அதர்ஸுக்கு தான் 10. இல்லை, அது இஸ்லாமியர்கள் வாக்கு சதவீதம். கிறிஸ்டின்ஸுக்கு 80. மீதி ஒரு 20க்குள்ள தான் தாவேக்கா போகணும்னு எதிர்பார்த்தீங்க. ஆனா கூடுதலா போயிருக்கு, ஒரு 5% கூடுதல் போயிருக்கலாம். பட் தாவேக்காவுக்கு ஓட்டுன்னு நான் பாக்குறது, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ், விஜிலண்ட் அண்ட் அலர்ட் ஓட்ஸ், அவனுக்கு எப்படி ஓட்டு போடுறன்னு தெரியும். 4 பேர் ஏற்கனவே திமுக பிடிக்காத கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் முஸ்லிம்ஸ் இல்ல கிறிஸ்டின்ஸ் தாவேக்காக ஆதரவுங்கிற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். அது பூத்துல கவுண்டிங்ல தான் அந்த பூத்துல சாமிநாதனும் என் ஊர் தான், அந்த ஊருக்குள்ள பார்த்தா தெரியும் எவ்வளவுக்குள்ள அது வந்திருக்குன்னு. இருக்கிறவங்க வைப்ரண்டா சொல்லியிருக்கலாம். பட் தாவேக்காவோட மெயின் ஓட்டு எடப்பாடி தலைமையில் உள்ள மைனஸால ஏற்கனவே 7-8 பேர் சொன்னால அந்த லெவல்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா, அந்த லெவல்ல ஸ்டேக்ஸ் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், ஒரு பொலிட்டிக்கல் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லாத சமூகங்கள் ஓட்டு, குறிப்பா அதுல தலை இல்லாம லீடர்ஷிப், அண்ணாமலைங்கிற லீடர் இல்லாம போன 18 விழுக்காடு என்டிஏ வாக்குல பெரும்பகுதி தான் தாவேக்காவுக்கு நான் அரசியல் ரீதியா பாக்குறேன். அடுத்தபடியா அரசியல் ரீதியாட்டும் எடப்பாடி கிட்ட இருந்த 20 விழுக்காடு வாக்குல ஒரு சிறு பகுதி தான் தாவேக்காவோட மெயின் இதா பாக்குறேன். திமுக பொறுத்தளவுல அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு வரும்போது அது 2006 ஜெயலலிதாவுக்கு போகாம விஜயகாந்துக்கு போச்சு. அதே மாதிரி அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு, அதுல கிறிஸ்டியன்ஸ் ஓட்ஸும் இருக்கலாம், அந்த ஓட்டுல ஒரு பகுதி தாவேக்காவுக்கு போகும். குறிப்பா தாவேக்கா எடுத்த ஓட்டுல
3 ஓட்டுல 1 ஓட்டு திமுக இருந்து வந்துன்னா 2 ஓட்டு என்டிஏ ஏடிஎம் கிட்ட இருந்து வருதுங்கிறது என்னோட கணிப்பு. இந்த கிறிஸ்தவ சமூக வாக்குகள் பத்தி சொல்லும்போது 20% வரைக்கும் போகும்னு நினைச்சா 5% கூடுதலாக போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களே, அது பாஜக எதிர்ப்பையும் திரு விஜய் வச்சதுனால தானா, இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? பாஜக எதிர்ப்புங்கிற அந்த பாஜக எதிர்ப்புங்கிற அந்த வேகம் பார்லிமெண்ட்ல இருந்த அளவுக்கு கிறிஸ்தவ மத்தியில இல்ல, இந்த தேர்தல் இல்ல, முஸ்லிம் மத்தியில இருக்குது. ஏன் அப்ப திமுக கிட்ட ரீட்டைன் ஆயிடுச்சு அப்போ 80-75% 80%? அந்த பாஜக எதிர்ப்பு மட்டும் இல்ல, தே ரெப்ரசன்ட் தம். இப்ப கூட கான்ஸ்டன்டின் ரவீந்திரனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க, கிறிஸ்தவர் சபாநாயகரா இருக்காரு, அமைச்சரா இருக்கிறாரு. அந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உள்ள அந்த இதுல பதவிகளை எல்லா பிரிவு கிறிஸ்தவர்களையும் அவங்க என்கரேஜ் பண்றாங்க. சோ தே ஆர் ரெப்ரசன்டிங் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். பாஜக எதிர்ப்புங்கிறது நாடாளுமன்ற தேர்தல்ல ரோல் பிளே பண்ண அளவுக்கு இங்க இந்த முறை சட்டமன்றத்துல பொதுவாகவே நாடாளுமன்ற தேர்தல் உள்ள வேகம் சட்டமன்றத்துக்குள்ள இருக்காது. ஓகே, இப்போ சொல்லுங்க சாமிநாதன் உங்க கருத்தை. சார் நான் ஒரு 3 புள்ளிகள் மட்டும் சார். ஒண்ணு சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18% எடுத்தது, அதான் உச்சபட்ச ஓட்டு. அவ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 82% மக்கள் பாஜகவுக்கு எதிரானவங்க தான். நீங்க திமுகவினுடைய ஓட்டு வங்கியினுடைய அடிநாதம் என்பது பாஜக எதிர்ப்பு. அது இன்னைக்கு நேற்று இல்ல, 2014 பாராளுமன்ற தேர்தல் சார். விஜய் ஜெயலலிதா அவர்கள் ஏன் 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க, மோடியா இந்த லேடியான்னு கேக்குறாங்க. அப்ப பாஜக எதிர்ப்புக்குன்னு தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு வங்கி நிரந்தரமா இருக்கு. அது 19 இருந்து திமுக வசம் இருக்கு. அப்ப அந்த புள்ளியில இந்த தேர்தல் அது ஒர்க் அவுட்டே ஆகல. நீங்க கிட்டத்தட்ட ஒரு யூடியூப் விளம்பரங்களா இருக்கலாம், எல்லா வகைகளையும் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினாலும் இந்த தேர்தலில் ரவீந்திரன் சார் சொல்ற ஒரு பாயிண்ட் மிகச்சரி. பாஜகவினரே நிறைய விசிலுக்கு தான் போட்டாங்க. நான் அது களத்துல இருந்தே பார்த்தேன், பாஜகவினரே விசிலுக்கு போட்டாங்க. இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு இந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இந்த முறை ரோல் பிளே பண்ணலன்னா, ரோலே பிளே பண்ணலன்னு இல்லை, அப்படி ரோல் பிளே பண்ண காரணத்தினால தானே 90% இஸ்லாமியர்கள் இன்னமும் திமுக பக்கம் இருப்பதாக அவர் சொல்றாரு. 75% 80% கிறிஸ்தவ பெருமக்கள் திமுக பக்கம் ரீட்டன் ஆவதா சொல்றாங்க. அப்ப அதனுடைய தாக்கம் இல்லவே இல்லன்னு இல்ல, ஓரளவுக்கு இருக்குல்ல, அதனாலதானே தக்க வைக்க முடியுது திமுகனால. என்ன எனக்கு இந்த லாஜிக் புரியல. சரி, அந்த சதவீதத்துல நான் மாறுபடுறேன் சார். சாருடைய சதவீதம் அது 75 சொல்றாங்க. ஒரே ஊருக்காரங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்களே, ஒரே ஊருக்காரங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. பிரச்சனை இல்ல, எனக்கு பேசி முடிக்கணும். லாஜிக்கே இல்ல ஒரு வாதம். செந்திரனும் அதே ஊர் தான், எங்க ஊர் தான். ஒரு 3 பேரையும் தான் சொல்றேன். 50% அளவுக்கு அதுல ஆமா 50% அளவுக்கு அதுல திமுக எடுத்திருக்கும் சார். 50% வெளியில போயிருக்கும் தான் நான் இந்த தேர்தலில் பாக்குறேன். அது ஏன் நான் சொல்லிடுறேன் சார், கிட்டத்தட்ட விஜய் ஒரு கேள்வி சாமிநாதன், பாஜக எதிர்ப்ப பகிர்ந்துகிட்டாரு வாக்குகளா திரு விஜய் அப்படின்னா குறைந்தபட்சம் 50% போயிருக்கணும்ல, இஸ்லாமியர்கள்ட்ட கிறிஸ்தவ பெருமக்கள்கிட்ட மன்னிக்கணும். எனக்கு லாஜிக் ஒரே வார்த்தை. சாமிநாதன் இப்ப பேசும்போது வார்த்தை சொன்னாரு, பாஜகவினர் ஓட்டே தாவேகாவிற்கு போயிருக்குன்னு சொன்னார் சார். ரைட்டா? பாஜகவினரும் தாவேகாவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு தான் விஜயோடைய ஆன்டி பிஜேபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்திருக்கு, ஆன்டி மோடி அப்படிங்கிறது. அவர் கடுமையா மோடியை பாஜக எதிர்த்துனா பாஜகவுக்காரங்க அவங்க ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. ரைட்டா? அப்ப பாஜகவினரே ஓட்டு போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு பாஜக எதிர்ப்பின் காரணமாக இருந்தவர்கள் திமுக மட்டும் நம்பாம தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க சொல்ற வாதமே முரண்பாடா இருக்கு. பாஜக விரும்பி ஓட்டு போடுற அளவுக்கு தான். ஒரு இடைவேளை மாதிரி இதுக்கு நான் பதில் சொல்லு. சரி, முடிங்க. சார், செந்திலன் இதற்கு முன்பு பேசிய ஒரு வார்த்தையை இந்த இடத்துல அவரிடமிருந்தே நான் மேற்கொண்டு எடுத்துக்கிறேன். இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் பாகுபாடு இல்லாம எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாற்றுக்கிறது பண்ணல, அதை நான் சொல்லல, அப்படி சொல்ல வரல, முழுசா நான் சொல்லுறேன். அதே போன்றுதான் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்ல கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஓட்ட விஜய் எடுத்திருக்கிறார். நீங்க சொன்ன இருதுருவ அரசியல் அந்த தன்மையும் இந்த முடிவுல பிரதிபலிக்கல. திமுக முன்வைத்த பாஜக எதிர்ப்பும் பெருமளவு கை கொடுக்கல. திமுக தாவேக்கான விஜய் பொசிஷன் பண்றதுதான் இந்த முடிவுகளுக்கான காரணம் அப்படின்றதான் சாமிநாதனுடைய கருத்து. இல்லை சார், அதாவது சுவாமிநாதன் சொல்ல நிறைய விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயம். அதில் யதார்த்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது சிறுபான்மையினருன்றவங்க ஒரு 15% இல்லை 18% வச்சுக்கலாம், இல்லை அதிகபட்சம் ஒரு 20 வச்சுக்கலாம். நீங்கள் 80% பொதுவாக இருக்கிறவங்க என்ன ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்.
ஆன்டி பிஜேபிக்கு உண்டான தேர்தலா இது, மோடிக்கு உண்டான தேர்தலா இதுன்னு கேட்டால் 100% கிடையாது. இந்த தேர்தல் அவருக்கு உண்டான தேர்தல் அவங்க கிடையாது. தீர்மானிக்கும் சக்தி இல்லையா சிறுபான்மையினர்? வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் சக்தி. சிறுபான்மையினரே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், பெரும்பான்மையினர் பார்க்க முடியும். ஏன்னா இவர் வந்து சகோதரர் வந்து கன்னியாகுமரிக்காரர், அவருக்கு தெரியும் சப்ஜெக்ட் தெரியாமல் அவர் வந்து அந்த புள்ளியை தொட்டு பேசலை. ஒன்று. ரெண்டாவது, இந்த எக்ஸிட் போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து போன வாட்டி 75 அவங்க கூட்டணி, இந்த வாட்டி எல்லாமே 80, 90, 100 தோக்குறாங்க. இந்த எக்ஸிட் போல் பிரகாரம் திமுக ஜெயிக்குது, அதிமுக தோக்குது. ஆனால் அவங்க போன வாட்டி வாங்கினதை விட இன்னும் கீழே போகலை. ஒரே ஒன்று தான் எண்ணிக்கை கூடி இருக்கு. மொத்தம் அந்த 8, 9 வந்ததுலமே போன வாட்டி அதிமுக வாங்கினதை விட அவங்களோட வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கு. சீட்ஸை, அதாவது இவங்க கொடுத்துருக்கு, இதை நான் இப்போ சொல்கிறேன், நான் நம்பலை, இந்த நம்பர்ஸை தான் நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன். அப்போ நம்பர்ஸ் கூடி இருக்கு. அப்போ ஏடிஎம்கேவோட சீட்ஸ் வந்து ஏறி இருக்கு. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, தொடர்ந்து அதிமுக வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, அதாவது குறைத்து மதிப்பீடுதல் என்பது அதிமுக மீது இருக்கிறது. பட் இந்த கருத்து கணிப்பு அவ்வாறு கிடையாது. அது வந்து திமுகவை எதிர்கொள்ற ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக தான் அங்கே இருக்கு அப்படின்றத வந்து பொசிஷனிங் பண்ணிருக்கு. இவர் விஜய் சாரோட அந்த பொசிஷனிங் இருக்குல்ல, மாற்று தானா, அது இல்லை அப்படின்றதும் இது செய்தி கலந்துட்டோம். சுருக்கம், அதாவது விஜய் வந்து அந்த பைப்போலர் பொலிட்டிக்ஸ் வந்து உடஞ்சிட்டு இருக்காது. திமுக வர்சஸ் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல அது உடையிறது. செந்தில்ட்ட நான் சொன்னது மாதிரி சீமானுக்கு மாரத்தான் ரேஸ் ஓடக்கூடியவருக்கு மீண்டும் லாபம். கமலஹாசன் லாபம் அடைஞ்ச மாதிரி, தினகரன் அடைஞ்ச மாதிரி விஜய்கிட்டையும் லாபம் தான். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.